வெல்கம் டு மை சேனல் வானவில் எண்ணங்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்டி பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது தாங்க. சிக்கன் கம்மியாக இருக்குது, பிரியாணி செய்கிற அளவுக்கு நிறையா இல்லை, அப்புறம் அதே அன்னைக்கு நான் சைவமும் செய்யணும் அசைவமும் செய்யணும் அப்படிங்கிற நாட்கள்லாம் நாங்கள் இந்த எம்டி பிரியாணி தாங்க செய்வோம். இது செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு தேவையானது ஒரு மூடி நீங்கள் தேங்காய் இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எங்கிட்ட ஃப்ரோசன் தேங்காய் தான் இருக்குதுங்கிறனால அது ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, நான் ஒரு கப்பு கேரட் அண்ட் பீஸும் எடுத்துருக்குறேங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் எடுத்து வச்ச தேங்காய், பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்குங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் தேங்காவே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மூடி தேங்காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி 2.5 கப்பு ரைஸு தாங்க வச்சு செய்ய போகிறேன். இப்போ வாங்க இதையெல்லாம் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி அரைச்ச பிறகு ஒரு குக்கரில் 1 ஸ்பூனு எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டு நாம் எடுத்த பிரியாணிக்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதையெல்லாம் எண்ணெயும் நெய்யும் உருகின பிறகு இதை சேர்த்திக்கிங்க. சேர்த்துன பிறகு அந்த பட்டை, கிராம்பு எல்லாம் அந்த நெய்யில் பொரிஞ்ச பிறகு நாம் எடுத்து வச்ச பீஸ் அண்ட் கேரட்ஸையும் போட்டு ஒரு நல்லா வணக்கிக்கிங்க. பீஸ் அண்ட் கேரட்ஸ் எல்லாம் நல்லா வணங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு பேஸ்ட் எல்லாம் இருந்தது பார்த்திங்களா, அதையும் அதனோடையே சேர்த்தி அந்த மிக்ஸி கழுவின தண்ணியை பக்கத்தாலேயே எடுத்து வச்சுக்குங்க. ஏன்னா நம்ம அரிசி போடுறப்ப அந்த தண்ணியோட அளவே நம்ம சேர்த்துறப்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம அரிசியை போட்டு அந்த மிக்ஸியை கழுவின தண்ணியையும் யூஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2 to 3 விசில் நம்ம வர வச்சோம்னா போதுங்க. சூப்பரான எம்டி பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.